யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். ஜனவரி 10 வந்து பேட்டா விஸ்வாசம் சொல்லிட்டு 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பொதுவாகவே பெரிய ஹீரோஸோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுக்கும், இந்த படம் வந்து பிளாக் பஸ்ட் ஆக போகுது சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி பேட்டா விஸ்வாசம் 2 படத்துமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேட்டா படத்துக்கு போவாங்க, தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விஸ்வாசம் படத்துக்கு போவாங்க. ஆனால் நடுவில் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, எந்த படத்துக்கு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் தளபதி ஃபேன்ஸ் வந்து எந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நிறைய பிரச்சனை வந்துச்சு, தளபதி ஃபேன்ஸ்லாம் அடிச்சு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட சீமான் பிரச்சனைலாம் வந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் வந்து நமக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வெளியே இருந்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பியை மாறி வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு பயங்கரமாக தலை ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதனாலே நம்ம திருப்பி ஒரு நன்றி கடனாக பண்ணுற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக விஸ்வாசம் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் சொல்லிட்டு இப்போ தளபதி ஃபேன்ஸ் பயங்கரமா விஸ்வாசம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா தளபதி ஃபேன்ஸ் வந்து விஸ்வாசம் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கார் படத்து கூட விஸ்வாசம் படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய இருந்த படம். ஆனால் சர்க்கார் படத்தை வந்து பார்த்தாச்சு. ஆனால் அது கூட போட்டியா இருந்த படம் விஸ்வாசம். இந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்க போது, சர்க்கார் படத்தை வந்து பார்த்தாச்சு, மறுபடியும் விஸ்வாசம் படத்தை பார்க்கறதுக்காக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அது போக என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தளபதி ஃபேன்ஸா இருந்தாலும் தலை நடிச்ச படத்துல பிடிச்ச படம் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னா வீரம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக வந்து விஸ்வாசம் படத்துல வந்து தலை அஜித் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் ஒயிட் ஹேர், அதுக்கப்புறம் மீசை முறுக்கிட்டு அந்த மாதிரி வராருன்ற போது அதை பார்க்கணும் அப்படின்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 63 இதில் வந்து ஹீரோயின் வந்து நயன்தாரா பண்ணுறாங்க. அது போக விஸ்வாசம் படத்தில் வந்து தலைக்கு பேரை வந்து நயன்தாரா பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாலே மறுபடியும் நயன்தாராவை பார்க்கறது வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. முக்கியமான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த நயன்தாரா மேம் தான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து விஸ்வாசம் படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஸ்வாசம் படத்தோட ப்ரீ ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நான் தான் பண்ணியிருக்கேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் அதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.